ஹலோ மக்களே! பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே கோவத்தில் இருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா இன்னுமே கோமதி வரலன்ற கோவம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் எல்லாரும் பாண்டியனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கோமதி வீட்டுக்கு வந்துடுவாங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்போ பாண்டியன் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் என்னவோ சொன்னீங்க, நான் உங்கள் அம்மா ஏதோ சொல்லிட்டேன், அதனால தான் கோச்சிட்டு போனான்ட்டு. டேய், நான் உங்களுக்காக எதுவுமே செய்ய பணம் கொடுத்தாலும் என் படத்தை ரிட்டர்ன் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பாண்டியன் உள்ளார போயிடுவாங்க. கோமதி இருந்துட்டு, ஏமா நான் இது மாதிரி கோவிலுக்கு போகணும் விட்டு சொல்லிட்டு தானே போனோம் அப்படின்னு ஒன்று. என்னது அப்போதான் அவங்க எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் ஷாக் ஆகுறாங்க. தெரிஞ்சுட்டே அம்மா காணுன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட நடிச்சிங்களாடி, உங்கள் அப்பாவும் அம்மாவும் பேசாத இருக்காங்கல்ல, அதனால தான்டா நான் இப்படி பண்ணேன்றாங்க. அப்படி பண்ணா வச்சு அவங்க 2 பேரும் பேசிப்பாங்களா அப்படின்றதுக்காக தாண்டா அப்படி பண்ணான். இப்படி ஒரு பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியலேன்றாங்க. உடனே கோமதி, அம்மா ஏமா இப்படி பண்ணுற, இப்படி நீ பண்ணதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தியா, பணத்தை அவர் ரிட்டர்ன் கொடுக்க சொல்லியிருக்காரு, என்னம்மா பண்ணுவாங்க அவங்க, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு மாற்றி மாற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னடி தெரியும் கோமதி, நீ இந்த மாதிரி மாப்பிள்ளைகிட்ட பேசாத இருக்கிறது, பசங்க கஷ்டப்படுறாங்க, ஏன் நானுமே பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் சரியாகணும்னு தானே இப்படி பண்ணான், எப்படி பிரச்சனை ஆகணும்னு நினைக்கலன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியன் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, நம்மளை யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.